ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போயிட்டுருக்கு உங்க ட்ரேடிங்லாம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 15/3. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றிருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட் எப்போவாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி அன்னைய நாள் நீங்கள் ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த சொல்ல போகிற கான்செப்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டு நான் எங்கே சப்ளை டிமாண்ட் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலைல 9:24 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க்கெட் மேலே இருக்க சப்ளை கீழே இருக்க டிமாண்ட்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு. ஸோ இதில் வந்து சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து நிஃப்டியில் மார்க் பண்ணியிருக்கேன். நிஃப்டியில் என்ன பண்ணால் மேலே இருக்க சப்ளை கீழே இருக்க டிமாண்ட் இதெல்லாம் காலையில் 15 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணணும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல்ஸை நான் மார்க் பண்ணி தருவேன். இது என்னோட டெலிகிராமில் நான் தரேன். நீங்கள் ஒருவேளை என்னோட டெலிகிராம் லிங்கில் இல்லை அப்படின்னா கீழே தர லிங்கை பயன்படுத்தி அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறேன். கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன் காலையில் இந்த நான் 15 நிமிஷம் டிமாண்டை தொட்டுட்டு மேலே போய் எனக்கு உடச்சி வச்சா நான் பை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறேன் அந்த இடத்துல அங்கே போகலை, திரும்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா என்ட்ரியை ஆப்போசிட்டில் மாற்றிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 15 நிமிஷத்தில் பேரிஸாக இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணேன் செல்லோபிலேருந்து கீழே வரேன். கீழே வரும்போது எனக்கு வந்து என்ன பண்ணலாம் பிஇ ஆப்ஷன் அதாவது செல்லிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஸோ நான் இந்த பிளான் பண்ணும்போது என்ன பண்ணேன் நிஃப்டி டிமாண்டை தொட்டுட்டு இருந்தான். ஸோ அதனால் என்ன சொன்னால் பேங்க் நிஃப்டி நியர் டு டிமாண்ட் ஜோன் கேர்ஃபுல் வித் யுவர் எஸ்எல் அப்படின்ட்டு இருக்கேன். ஒருவேளை பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்காங்க டிமாண்டை தொட்டுட்டு மேலே ஏறினானா நம்ம இந்த செட்டப் இன்வாலிடு, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க எஸ்எல் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒருவேளை தொண்டுச்சுன்னா என்ட்ரி 1 என்ட்ரி 2 மேலே எஸ்எல் கீழே வந்து 50% டிபி. இந்த 50% டிபி ஏன் வச்சிருக்கேன்னா ஒருவேளை பேங்க் நிஃப்டி வந்து டிமாண்ட்லேருந்து மேலே ஏறும்போது நிஃப்டி என்ன பண்ணுமா இந்த இடத்துல ப்ராஃபிட் கொடுக்கும். இதை புக் பண்ணிட்டு வெளில போயிடணும். சப்போஸ் கீழே வரும்னு நினச்சிட்டு பேங்க் நிஃப்டி ஆப்போசிட்டில் போனோன்னா நம்ம லாஸ் ஆகும். ஸோ அதனால் என்னோட டார்கெட்டை 2ஆக பிடிச்சிட்டேன். ஸோ இது என்ன பண்ணியிருந்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ் சார்ட்டில் காட்ட போகிறேன். இப்போ அதுக்கப்புறம் உள்ளே போகிறான். ஸோ கிட்ட போகும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு என்ட்ரி 1 ட்ரிகர் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. என்ட்ரி 1 ட்ரிகர் ஃபோக்கஸ் யுவர் எஸ்எல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டு மேலே போனால் மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும்போது என்ன சொன்னால் நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் மேலே போகும்போது மைனஸில் இருந்திருப்பாங்க. இங்கே போகும்போது என்ட்ரி 2 எடுத்திருக்கலாம். ஆனால் அது என்ட்ரி 2 ட்ரிகர் பண்ணலை. அங்கேருந்து கீழே வந்தால் ஸோ இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்டாக இருந்திருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் அப்சல்யூட்லி ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த இடத்துல வரும்போது என்ன சொன்னால் மார்க்கெட் நியர் டு 50% டிபி அப்படின்னு போட்டிருந்தேன். கடைசியாக வந்து 50% டிபி ஹிட் பண்ணிட்டான். இந்த டயத்தில் மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான்னா நிஃப்டி வந்து 50% டார்கெட் ஹிட் பண்ணால் பேங்க் நிஃப்டி அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தான்னா உங்களுக்கு டிமாண்டை தொட்டுட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருந்தான். ஒருவேளை இதில் புக் பண்ணியிருந்தான் இந்த கான்செப்ட் பயன்படுத்தி இதில் புக் பண்ணியிருந்தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. நான் கீழே வந்து டன் ஆஃப் த டே அப்படின்னு எழுதிட்டேன். ஓகே, இதை எப்படி நான் பிளான் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம் இந்த கேண்டில். ஸோ அப்போ என்னன்னா ஒருவேளை இந்த டிமாண்டை தொட்டு மேலே போகலாம், இல்லைன்னா மேலே மார்க் பண்ண அந்த சப்ளை தொட்டு கீழே வரலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ 15 நிமிஷத்தில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த இடத்துல இருக்கான். ஸோ எனக்கு மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆனா ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகும்போது நான் என்ன பண்ணிப்பேன்னா மேலே இருக்க இந்த சப்ளை கீழே இருக்க டிமாண்டு இதெல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இங்கே இந்த தொடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அங்கேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் போவேன். லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு திரும்பி என்ன ட்ரேட் பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கணும். இங்கே தொட்டுட்டு மேலே ஒரு சிஹெச் கொடுத்தான் அப்படின்னா பை ஆர்டர் பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுறான் பாருங்கள் மார்க்கெட்டு இந்த சப்ளைலேருந்து இறங்கல். அப்போ இங்கேருந்து மேலே போகிறான். இப்போ மேலே போகும்போது என்ன பண்ணுறான் இதை தொடுறான். தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகிறோம். மேலே போனவன் திரும்பி கீழே வந்து என்னோட 15 நிமிஷத்தோட டிமாண்டை தொடுறான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இப்போ இதை போய் உடச்சி வச்சு மேலே போய் எனக்கு பாடி க்ளோஸ் பண்ணால் ட்ரேடு அப்படின்னு எழுதி போட்டு நான் மஸ்ட்னு எழுதுவேன். மஸ்ட்னு போட்டு பாடி க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணிச்சுன்னா எனக்கு மேல் நோக்கி போகிறதுக்கான என்ட்ரி இருக்குது அப்படின்னு நான் எழுதுவேன். இப்படி போட்டுட்டு இப்படி போகணும். இப்படி போச்சுன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட் அங்கேருந்து போயிருக்கானா வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து போகாமல் நேராக கீழே வரான். கீழே வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். கீழே வந்துட்டு இந்த லெவலில் உடச்சி வைக்கிறானான்னு பார்ப்போம். மார்க்கெட் இங்கேருந்து வெளியில் போயிருக்கலாம் ஆனால் போகலை. ஸோ இங்கே போய் அவன் கீழே உடைக்க பார்க்குறான். ஸோ உடச்சி வச்சிட்டான். இப்போ எனக்கு இந்த அடுத்த லெவல் பாருங்கள். இந்த இடத்துல உடச்சி கீழே பாடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ எனக்கு இங்கே வந்து பாடி க்ளோஸ் பண்ணி இந்த லெவலை வந்து ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இருந்துச்சு நான் இது போய் மறுபடியும் இந்த லெவலை உடச்சி மேலே போனால் பை பண்ணலாம். இந்த இந்த சப்ளை நமக்கு டார்கெட் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் எதிர்பார்த்த டைரக்ஷன் போகாமல் மார்க்கெட்டு கீழே வரான். இப்போ நீங்கள் 15 நிமிஷத்தில் போங்க.
15 நிமிஷத்துல போனா, நமக்கு என்ன நடக்கலாம் அந்த இடத்துல? ஒரு அழகான ஃபிளிப் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும். ஸோ நம்ம ஃபிளிப் என்ட்ரி ரூல்னா, மார்க்கெட் ரியாக்ஷன் குடுக்கணும். பாடி குளோஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன் குடுத்துருக்கான். அடுத்து இங்க வந்து பாடி குளோஸ் பண்றான். ஸோ அந்த பாடி குளோஸ பயன்படுத்தி, நான் என்ன பண்றேன்? ஃபிளிப் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்றேன். ஸோ மார்க்கெட் இப்ப இங்க வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த லெவல உடைச்சுட்டான். உடைச்சிருக்கும்போது நான் போய் இப்போ நான் பேங்க் நிஃப்டிய செக் பண்ணணும். எத்தன மணிக்கு? கரெக்ட்டா 10:30க்கு பேங்க் நிஃப்டி என்ன பண்றான்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டி 10:30க்கு என்ன பண்றான்னு பாருங்க. எங்க இருக்கிறான் பாருங்க. கரெக்ட்டா மார்க்கெட்டு 10:30க்கு மார்க்கெட்டு இந்த டிமாண்ட தொட்டுட்டு மேல ஏறுறான். ஸோ எனக்கு பேங்க் நிஃப்டி இங்கருந்து மேல போறான். அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு இது வந்து 50% இல்ல 100% தொட்டுட்டு மேல போனா, அவன் இந்த டிமாண்ட்லேருந்து என்ட்ரி எடுத்துட்டு மேல சப்பல நோக்கி போறான் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, ஜஸ்ட் டேப் பண்ணியிருக்கான். ஸோ டேப் பண்ணிட்டு மார்க்கெட்ட மேல கொண்டு போறான். அப்ப என்ன ஆகும்னா, திரும்பி வந்து இங்க 50 வரைக்கும் தொடுறதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க கீழ இறங்கி வர டயத்த நாம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். அந்த பிளான் தான் ஃபிளிப் என்ட்ரி. ஸோ என்ன பண்ணா, ஒருவேளை இங்கேருந்து போய் உடைச்சு மேல போயிருந்தா, நான் என்ன ரெகுலரா வாங்குற நார்மல் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஆனா நான் ஒரு டிமாண்ட மார்க் பண்ணியிருக்கேன். அந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகுது. ஸோ ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் கீழ வரான். அந்த டிமாண்டுக்கு கீழ போறான். எனக்கு அந்த டிமாண்டுக்கு கீழ ஒரு லோ இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த லோவ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் ஃபிளிப் என்ட்ரி. ஸோ நான் இப்ப இந்த சொல்லப் போற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தென் சப்ளை அண்ட் டிமாண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நான் இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கத்துக்கலாம். அப்படி இல்ல ஃப்ரீயா வேணும் அப்படின்னா, நான் இங்க என்னோட எஸ்எம்சி லேர்னிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இத வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்குள்ள என்னோட ஃபிளிப் என்ட்ரி இருக்காது. ஒன்லி பெய்டு ஸ்டூடண்ட்க்கு மட்டும் தான் நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். என்கிட்ட ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நான் உங்கள அதில கான்டாக்ட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஃபிளிப் என்ட்ரி மெத்தட்ல மார்க்கெட்டு கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போய் என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்கள என்னோட கன்ஃபர்மேஷன எடுத்துப்பேன். எனக்கு இது ஒரு லிக்விடிட்டி, இங்க ஒரு லிக்விடிட்டி வச்சுட்டு வரேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்றான்னா, மேல இருந்து கீழ வந்து மேல போயிட்டு திரும்பி இப்படிலாம் வச்சுட்டு வரான். ஸோ எனக்கு என்ன ஆகணும், இங்கேருந்து போகணும், இந்த லிக்விடிட்டி எடுக்கணும், மார்க்கெட் கீழ வந்து எனக்கு டார்கெட் ஹிட் பண்ணணும். ஸோ இந்த ஐடியால நான் இந்த என்ட்ரிய பிளான் பண்றேன். ஸோ மார்க்கெட் இங்க இருக்கும்போதே, இங்க என்ட்ரி 1, என்ட்ரி 2 மேல எஸ்எல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத என்னோட ட்ரேட் பிளான் நான் பண்ணிட்டேன். ஸோ இதையும் பண்ணதோட இல்லாம, இந்த பிளான நான் என்ன பண்றேன், என்னோட டெலிகிராம் குரூப்ல நம்மளோட ஸ்டூடண்ட்க்கு நான் தர்றேன். ஒருவேளை நீங்க அந்த குரூப்ல இல்ல அப்படின்னா, என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்ப அடுத்து என்ன பண்றேன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கீழ இறங்கி வரான். ஸோ எனக்கு இதெல்லாம் நோ இஷ்யூ. எனக்கு இங்க வந்தா மட்டும் தான் என்ட்ரி. கீழ எனக்கு ஒரு லோ இருக்கு. அது டார்கெட்டு ஃபுல் டார்கெட்டா வைக்கிறேன். இப்ப நிஃப்டில ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிய பார்ப்பேன். பேங்க் நிஃப்டிய ட்ரேட் எடுக்கிறேன்னா, நிஃப்டிய பார்ப்பேன். 2மே எனக்கு கரெக்ட்டா வந்து வரும்போது தான் நான் ட்ரேடுக்குள்ள வருவேன் அப்படின்னு. இங்க நான் உங்களுக்கு இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நியர் டூ த டிமாண்ட் ஜோன். கேர்ஃபுல் வித் எஸ்எல். அதான் எஸ்எல் வந்து கவனமா இருங்க. ஏன்னா, அவன் வந்து டிமாண்ட்ல இருக்கான். இங்கேருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இன்னொன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இஃப் பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஃப்ரம் த டிமாண்ட் ஜோன், திஸ் செட்டப் இன்வாலிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப இங்கேருந்து போறவன் இதுல என்ட்ரி எடுத்துட்டு மேல போனான்னா என்ன ஆகும்? இங்க இருக்க சப்ளை நோக்கி போயிருவான். இந்த இடத்துல எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன்? அவன் வந்து 50% டேப் பண்ணல. ஸோ மறுபடியும் கீழ வந்து தொட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மூவ கேப்சர் பண்ணதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா, இங்க நிஃப்டில இந்த ட்ரேட் பிளான் பண்றேன். ஒருவேள இந்த இடத்துல இவன் வராம மறுபடியும் மேல் நோக்கி போயிட்டு இருந்தான்னா, எனக்கு இந்த செட்டப் இன்வாலிட் ஆயிரும். அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். கேர்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால நான் ட்ரேட்ல இறங்குறேன். அப்படி இருந்தாலும் ஒருவேள இந்த இடத்துல ஒரு லாட் போடுவேன், இங்க ஒரு லாட் போடுவேன். மிஞ்சி போச்சுன்னா இந்த இடத்துல எஸ்எல் வாங்குவேன். ஸோ நமக்கு என்னன்னா, எஸ்எல் நமக்கு எந்த இடத்துல வாங்க போறோம்னு தெரியுதுன்னா, தாராளமா நீங்க ட்ரேடுக்குள்ள இருக்கலாம். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் எங்க போய் எஸ்எல் அடிப்பானோ அப்படின்னு விஷயம். அதே மாரி இங்க என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஜோன ஃபெயில் பண்ணிட்டு கீழ இறங்குறான். அப்ப இது வந்து என்னன்னா, ஃபிளிப் என்ட்ரிக்கான கண்டிஷனு. இந்த ஜோன் ஃபெயில் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணும் இந்த ஜோன் ஃபெயில் ஆனா அடுத்த ஜோன் நோக்கி அவன் போறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். நாம அந்த மூவ கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது இதோட பிளான். ஸோ இந்த இடத்துக்கு வாரான். இப்ப இந்த இடத்துல மணி எத்தன? 10:43க்கு மேல போறான். இது எனக்கு என்ட்ரி ட்ரிகர் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ட்ரி போடுறோம். எனக்கு இந்த கேண்டில் தான் என்ட்ரி ட்ரிகர். இத தான் என்னோட டெலிகிராம் குரூப்ல என்ட்ரி 1 ட்ரிகர்ட் அப்படின்னு போனேன். ஸோ மார்க்கெட் மேல போனான். அடுத்து இங்கேருந்து போனா என்ன ஆகும்னா, இங்க எனக்கு அடுத்த என்ட்ரி இங்க வச்சிருக்கேன். ஏன்னா இங்க ஒரு இம்பேலன்ஸோட இருக்கு. ஸோ இத தொடவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அதனால என்ட்ரி 2 வச்சிருக்கேன். ஒருவேளை இதையும் தொட்டுட்டு மேல இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குல்ல, இதையும் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் மேல போவான். ஸோ இத போயி இங்க பாடி குளோஸ் பண்ணா, எனக்கு இந்த செட்டப் ஃபெயில்டு. நான் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸா இதே மாரி எனக்கு ஒரு செட்டப் ஃபெயில் ஆச்சு. அதோட வீடியோ உள்ள போட்டிருக்கேன். ஸோ அந்த செட்டப்பையும் பாருங்க. ஸோ இதுவும் செட்டப்பும் அதே செட்டப் எனக்கு ஒரே செட்டப் தான். ஸோ நான் ஒரே செட்டப் தான் வச்சிருக்கேன். எனக்கு இதுல ப்ராஃபிட்டும் தரும், லாஸும் தரும். ஸோ லாஸ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1000, 1500 போல லாஸ்ல வெளில போயிரும். ப்ராஃபிட் வந்தா 3000, 4000 போல ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். இப்ப இந்த செட்டப் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப மார்க்கெட் மேல வரும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிப்பேன்னா, நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவங்க இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஒரு 1000, 1500 ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. ஒரு 500 கூட வச்சுக்கலாம். ஒரு 500 அவங்க ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. அந்த ரூ. 500
அவங்க அக்கவுண்ட் கொண்டு போறதுக்காக நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ரிஸ்கி ட்ரேடர் கேன் வெயிட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, அவங்களுக்கு இந்த இடத்துல கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை மேல போனா 8-2 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், அடுத்து மார்க்கெட் என்ன பண்றேன் பாருங்க. மார்க்கெட் மேல இருந்து அடுத்து என்ன ரியாக்ஷன் குடுக்குறான்னு பார்க்கலாம். வர்றான். இந்த இடத்துல வருவான். கரெக்ட்டா இந்த இடத்துல எனக்கு வந்து 50% டிபி ஹிட் ஆனான். ஸோ, இந்த இடத்துலருந்து நான் என்ன பண்ணுவேன், டன் ஆஃப் த டேன்னு போட்டிருப்பேன். எதனாலன்னா 11:08க்கு என்ன பண்ணியிருப்பானுங்க, எனக்கு பேங்க் நிஃப்டி கரெக்ட்டா வந்து அந்த டிமாண்ட்ல நின்றுப்பான். கரெக்ட்டா 11 மணிக்கு எனக்கு என்ன பண்ணான் பேங்க் நிஃப்டி, இந்த டிமாண்ட்ல வந்து நின்னான். ஸோ, அப்ப என்ன ஆகும்னா, இங்கருந்து மார்க்கெட் மேல போகவோ, இல்ல கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த இடத்துல வந்துட்டோம் 50% வரைக்கும் நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ, நம்ம ஆல்ரெடி ட்ரேட்ல இருக்கிறோம். ப்ராஃபிட்ல இருக்கிறோம். ஸோ, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு யார் சொல்றா? இவன் சொல்றான். இவன் என்ன பண்ணல, ஒண்ணும் இந்த லெவல உடைக்கல. இதுக்கு மேல ட்ரேட் எடுக்கல. ஸோ, 2 விஷயம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஒண்ணு கன்சால்டேஷன் போடலாம். இல்ல நம்ம ட்ரேட கொலாப்ஸ் பண்ணலாம். ஸோ, அப்ப ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ, நீங்க இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு இங்க வரைக்கும் போகும்னு நமக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இவன் இங்கருந்து மேல போனா என்ன ஆவீங்க? ஸோ, லாஸ் தானே ஆவீங்க. ஸோ, நீங்க ட்ரேட்ல எடுத்துட்டீங்க. மினிமமான ப்ராஃபிட் கூட கிடையாது. நீங்க மினிமம் இந்த இடத்துல 1:2க்கு மேல தான் ப்ராஃபிட்ல இருக்கிறீங்க. தாராளமா இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வீக்கெண்ட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் அந்த ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பயன்படுத்தி தான் எடுக்கிறேன். நீங்க என்ட்ட ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதில தகவல் தர்றேன். ஸோ, நான் இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது 11:45. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் எந்த இடத்துல போய் நிக்கிறான்? மேல போயிருக்கான். திரும்பி கீழ வரானா, மேல போறான்னு பார்க்கலாம். ஸோ, நம்ம ஆல்ரெடி ட்ரேட்லேருந்து வெளியில போயிட்டோம் இந்த இடத்துல. ஸோ, இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வரலாம். இல்லன்னா பாருங்க, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணான், இங்கேருந்து மேல போக ட்ரை பண்றான். பட் நாம இங்கேயே நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டு வெளில போக சொல்லிட்டோம். அதையும் நான் டெலிகிராம் குரூப்ல மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன்.